நாள் வரையிலும் ஊழியத்தின் பாதையிலே நீர் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற ஆண்டவர், ஊழியக்காரர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிற ஆண்டவர், அதினதின் காலத்திற்கு ஏற்றமுடைய ஆசீர்வாதங்களினால் அருமையான மூத்த மகனுக்கு ஏற்ற துணையை கண்டெடுக்கும்படி, நேர்த்தியாய் திருமணத்தை நடத்தி முடிக்கும்படிக்கு இந்த நாளிலே உம்மை நன்றி கூறும்படியாக ஆண்டவரே வரவேற்பை நடத்தும்படியாய் கொடுத்த எல்லா திறந்த வாசலுக்காக நாங்கள் உம்மை நன்றி 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 என்று நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். புதிதாய் இணைந்திருக்கிற அன்பு தம்பியையும் அவருக்கேற்ற துணையை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மேன்மையை கண்டு, பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை கண்டு பெற்றாரும் இனத்தாரும் உற்றாரும் உறவினரும் நண்பர்களும் சபையாரும் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ளும்படிக்கு, பிள்ளைகள் வாழ்நாள் முழுவதும் சுவித்திருக்கும்படிக்கு, உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினால் உம்முடைய அன்பு பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு உம்முடைய அன்பின் திருக்கரத்தில் பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, இது முதல் என்றென்றும் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல பிள்ளைகளுடைய இருதயத்தின் வாஞ்சைகள், எண்ணங்கள், ஏக்கங்களை அறிந்தும் அளந்தும் வைத்திருக்கிற ஆண்டவர், ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய உன்னத நன்மைகளினால் நிரப்பும்படி செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மகனுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. ஆண்டவரே, அருமையான தாசனுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நன்மையினால் முடிசூட்டுவீராக. உம்முடைய துதி, கனம், மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். உமது நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமர்வோம். இப்போதும் கூட நம்ம மத்தியில் வந்திருக்கிறதான தென்னிந்தியா ஆல் இண்டியா ஒருங்கிணைப்பாளருமாக இருக்கிற அருமையான ரெவரண்ட் இம்மானுவேல் பாண்டி அவர்கள் வந்து சில வாழ்த்துதல் சாட்சியோடு கூட சொல்லும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினோம். அன்பு சகோதரர் சத்தியநாதன், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளோடு கூட ஒரு அநேக வருடங்களுக்கு முன்பாக அன்பு சகோதரன் வாடிப்பட்டி பகுதியிலே குரங்குத்தோப்பு என்ற ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு அவர் பரிச்சயமாக பழக்கம் ஏற்படுத்தப்பட்டார். அப்போ தான் அவரை முதலாக நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் நிலக்கோட்டை தாலுகாவில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துக்கு வந்தார்கள். நாங்களும் போய் அவரை பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவர் அவர்களை அழைத்த அழைப்பிலே அவர்கள் உறுதியாக இருந்ததை நாங்கள் கண்டு, எங்களோடு இணைந்து நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி அவரோடு கூட ஆலோசனை சொல்லும் பொழுது, எங்களோடு இந்திய திருச்சபை வளர்ச்சி மிஷனோடு இணைந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த வாசல் வழியாக இணைந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அவங்க எந்த இடத்துல
போனாலும் அந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை சிரமமாக செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு வைராக்கியத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒரு சகோதரன் சகோதரி. ஆகவே அநேக கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே ஆண்டவருடைய ராஜ்யத்தை மட்டுமே நாம் கட்ட வேண்டும், மனுஷனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு வைராக்கியத்தோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு செயல்படுகிறவர் தான் அருமை சகோதரர் சத்தியநாதன். ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து சபையிலே உட்கார்ந்து குடும்பமாக ஜெபிக்கிறவர்கள். தம்பிமார் சின்ன குழந்தையாக சின்ன வயசில் இருக்கும் பொழுதே அவர்களை நன்றாக தெரியும். சகோதரனும் சகோதரியும் அருமையான 2 தம்பிகளையும் அதிகாலை ஜெபத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்திலே வளர்த்த தாயும் தகப்பன் அருமை சகோதரனும் சகோதரியும். ஆகவே அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் வைராக்கியத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் கொடுத்த கர்ப்பத்தின் கனிகள் தான் பால் கிருபாகரன், யாபேஸ் கிருபாகரன். அதில் ஆண்டவர் கொடுத்த இந்த மூத்த மகனுக்கு கர்த்தர் செய்திருக்கிற இந்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் விதமாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அருமையான தம்பி அவர்கள் சின்ன வயசுலேருந்து நன்றாக தெரிந்த தம்பியாக இருந்தாலும் அதிகமாக பேச மாட்டார். ஸ்தோத்திரம் பாஸ்டர்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பார். 2 பேருமே அப்படிதான். இப்போ ஆண்டவர் அவருக்கு குடும்பத்தை கட்டி இருக்கிறார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 3 யோவானில் அந்த 1-2 வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி. ஆமாம், எல்லாவற்றிலும் ஆத்துமா வாழுகிறது போல. இப்போ ஆத்துமா எதை வாஞ்சிக்கிறது? இப்போ தம்பியினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டி முடிச்சிட்டாரு, கட்டி எழுப்பிட்டாரு. இப்போ தம்பி அவருடைய ஆத்துமா எப்படி வாழ போகிறதோ அதன்படி ஆண்டவர் தம்பி என்ன செய்ய போறாரு? ஆசீர்வதிக்க போறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம், இங்கே நம்மெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் முடித்தவங்க இருக்கிறோம், முடிக்காத வாலிபர்கள் இருக்காங்க இல்லை? இப்போ இந்த தம்பியை நம்ம தம்பியும் தங்கச்சியும் வாழ்த்துறதுக்காகவும் ஆசீர்வதிக்கிறவருக்காகவும் வந்திருக்கிறோம். சிலர் அனுபவ ரீதியாக வந்திருக்கிறோம், அனுபவத்துக்காக காத்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இப்போ ஆத்துமா எப்படி வாழுகிறதோ அதன்படி நம்ம என்ன செய்யணுமா? வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப நம்ம இப்ப அருமையான தம்பியும் தங்கச்சியும் கூட அவர்களுடைய இருவராய் இருந்தவர்கள் இப்பொழுது ஒருவராய் மாறி இருக்கிறார்கள். 2 சரீரம் ஒரே சரீரமாக மாற்றப்பட்டு விட்டது. ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒரே சரீரமாக இருந்தாலும் இவர்களுக்கு மத்தியிலே ஒருவர் இருக்கிறார். அவர் யாரு? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ தம்பியும் தங்கச்சியும் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து பழகி கொண்டால் அவங்க எப்படி இருப்பாங்களா? ஆசீர்வாதமாக இருப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தரா வைத்து பழகாம சுயமா செயல்படும் பொழுது அங்க என்ன இருக்காதுங்க? ஆசீர்வாதத்தை நம்ம ருசிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை நம்ம இனிமே நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு ரெடியா இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, குடும்பத்தில் கட்டப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து நீங்கள் வாழ பழகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு நம்ம சொல்லணும். ஏன்னா அருமையான தம்பி தங்கச்சியும் கூட வாழ்க்கையில் அடி எடுத்து வைத்திருக்கிறாங்க. இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் காண்பதற்காக
காத்திருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம். இப்போ இவங்க வந்து யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம ஒரு எழுதியிருக்கு இல்லையா, கானாவூரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அப்போ வந்து பந்தி விசாரிப்புக்காரங்கெல்லாம் தாயிட்ட வந்து கேட்குறாங்க என்ன செய்யறதுன்னு. முதல்ல அவங்க ஒரு ஆலோசனை கேட்குறாங்க. ஆலோசனை சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க, அவரு என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்கள், அவ்வளவுதான். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி. அவங்க வேற எதுவுமே சொல்ல கிடையாது, நீங்க அதை செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு அந்த அம்மா சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யுங்க அப்படின்னாங்க. நல்ல கவனிங்க, அன்பு தம்பியும் தங்கச்சியும் கூட வருகிற காலங்களிலே அநேகர் ஆலோசனை கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க இப்படி இருக்கணும், வாழ்க்கையில இதை சாதிக்கணும் அப்படி சொல்லலாம். ஆனாலும் அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதுதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா, எப்படி அங்க திராட்சை ரசம் குறைவுபட்ட போதுல ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சார் இல்லையா, அதே அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, செய்வாரு. தம்பி வாழ்க்கையில, தம்பி தங்கச்சியுடைய வாழ்க்கையில, அவங்க வாழுகிற வாழ்க்கையில கர்த்தர் அதே அற்புதத்தை செய்ய போறாரு, செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இனிமே வருகிற சந்ததிக்கும் முடிக்க போறவங்களுக்கும் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் தம்பிக்கு தங்கச்சிக்கும் சொல்லி நம்ம என்ன செய்யணுமா, வாழ்த்த வேண்டும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அதுக்காக தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? இப்ப அவர் இயேசு கிறிஸ்து சொல்றத இவங்க 2 பேரும் கேட்டு நடக்கும் பொழுது இவங்களுடைய வாழ்க்கை என்னென்ன ஆசீர்வாதம் ஆவாம். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இவங்க மட்டும் இல்லை, நீங்களும் நானும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு செய்யும் பொழுது நம்ம நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் மேலானவைகளை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த வேளையில நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்துவதற்காக, அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக வந்திருக்கிறோம். இன்னும் வந்து ஒரு ஒரு இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தரிசனம், ஒரு இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ அவர்கள் பிள்ளைகளோடு, குழந்தை குட்டிகளோடு இல்லை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அதுக்காக தான் நம்ம ஆசீர்வதிக்க வந்திருக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. தம்பியும் தங்கச்சியும் ஆண்டவருக்குள்ள எப்படி எல்லாம் வாழ்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமாம், அல்லேலூயா. அதுக்காண்டி நம்ம எல்லாரும் அவங்களை வாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? ஆமாம், எல்லாரும் நம்ம எழுந்து நின்று கூட நம்ம கண்களை மூடி அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நம்ம ஆசீர்வதித்து நம்ம ஒரு ஜெபம் பண்ணிடுவோம். நம்ம எல்லாம் கையில் நீட்டலாமா? வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தையும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் ஆண்டவரே, சர்வலோகத்துக்கும் அதிகாரியே, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறவரே, எங்கள் அருணோதயமே, கேடகமே, நம்பிக்கையே, துருகமே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான உம்முடைய கர்த்தாவே, உம்முடைய தாசனா இருக்கிற அருமை சகோதரர் சத்தியநாதன் அவருடைய மனைவி கர்த்தாவே, நீர் தாயின் கருவிலே அழைத்து தெரிந்து கொண்டு நீர் வழிநடத்தி கொண்டு வருகிறீர். அவர்களுக்கு ஈவா இறங்கி கொடுத்த கர்ப்பத்தின் கனிகளுக்காக, மூத்த மகனுக்காக ஈவா இறங்கி கொடுத்திருக்கிற அவருடைய விழா எலும்பாய் இருக்கிற அன்பு மகளுக்காக நாங்கள் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இருவரும் ஆண்டவரே ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அவர்களை தனித்தனியாய் இருந்தவர்களை ஒரே சரீரமாக மாற்றி உம்முடைய நாம மகிமைக்காக குடும்பத்தை கட்டி இருக்கிறேன். கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் கட்டின அந்த வீட்டில் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு மத்தியஸ்தராய் இருந்து ஆலோசனைகளை சொல்லி நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம், மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி எழுதப்பட்டபடி அருமை தம்பியும் அருமை ஆண்டவரே தங்கச்சியும் கூட ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய கரங்களை பிடித்து உம்முடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கும்போது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்த வல்லமையுள்ளவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இவர்களை நீர் ஆண்டவரே 1000 மடங்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னபடிக்கு தகப்பனே, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல மணலைப் போல நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, இவர்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நன்மையும் கிருபையும் தொடரட்டும் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, திராட்சரசம் குறைவுபட்ட போது என் தேவனாகிய கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர் சொன்னபடி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது அங்கே ஒரு அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். இந்த பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்கும் போது தேவனாகிய கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். தேவனுடைய கரம் பராக்கிரமம் செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் பெலனும் இவர்களை ஆட்கொள்ள வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் மகனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டபடி அருமை பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இவர்களுக்கு பிறக்க போகிற சந்ததிகளையும் சந்ததிகளின் சந்ததிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்ய வருவுக்காக உம்முடைய ராஜ்யத்திற்காக பிரயாசப்பட்ட பாடுபட்ட செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை தேவன் ஆண்டவரே நீர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நாம் முடிக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஒரு சின்ன ஆராதனை முடித்துவிட்டு பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்காக அருமையான தண்டனையிலிருந்து வந்திருக்கிற அருமையான சாமுவேல் கணேசன் அவர்கள் ஜெபிப்பார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பேரையூர் தாலுக்காவில் ஊழியம் செய்து வருகிற அருமையான பாஸ்டர் நல்ல சமாரியன் சபையில் ஊழியம் செய்து வருகிற அருமையான பாஸ்டர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம அதில் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஒரு சின்ன ஆராதனையை நம்ம அதில் வந்திருக்கிறதான பாஸ்டர் பார்த்தி பிரவீன் அவர்கள் 2 பேர் வந்து கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணபடி கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கரங்களை ஊற்றி சொல்லுவோம் அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். எத்தனை பேர் சொல்றாங்க, கர்த்தர் என்னோடு கூட இருந்து இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளை உண்டாக்கியிருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எல்லோரும் சேர்க்க நம்முடைய கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்தரிக்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நாம் களி கூர்ந்து மகிழ கடுவோம் என்று வேத வசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவனே நீர் கொடுத்த இந்த நாளுக்காக, நீர் கொடுத்த ஆண்டவர் இந்த வைபவத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தேவனை துதிக்க ஆரம்பிக்கலாம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு நாட்கள் நம்ம அவருடைய நன்மையை குறித்ததான காரியத்தை பகிர்ந்து கொண்டாலும் அது போதாது.
தேவனை நோக்கி ஆண்டு ஸ்தோத்திரிக்க ஆரம்பிக்கலாமா? யார் அமைதியா இருக்க வேண்டாம். தேவனை நோக்கி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேலனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியே தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வல்லவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா இம்மானுவேலனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ராஜாதி ராஜனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெரியவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே தேவனை நோக்கி ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கலாமா? ஓ ஆவியானவரே உமக்கு நன்றி. ராஜாதி ராஜனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே சொல்லுவோம். அனுதினமும் உமக்கே. ஆண்டவரே உடைய பிள்ளைகள் நாங்கள் ஒன்றாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உன் உற்சாகத்தோடு தேவனை நோக்கி இந்த பாலை நாம் பாட போகிறோம். ஆண்டவரே என் மீது அன்பு கூர்ந்து ஆண்டவரே நீ பலியானீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். தேவன் எப்படி அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவருடைய குடும்பத்தோடு இணைத்திருக்கிறாரோ அதே போலவே தேவனாய் கர்த்தர் இந்த குடும்பத்தை இணைத்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிற பிரகாரம் நான் உன்னுடைய மணவாளனாய் இருப்பேன் என்று சொன்ன பிரகாரம் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம மேல் அவருடைய கிருபையை வைத்து நம்மை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ளுகிறார். பாடுவோமா? என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட செய்து சொல்வோம். ஆராதனை உமக்கே. அப்படியே கண்களை மூடிய சப்பவழக்கி அனுதினமும் உமக்கே. அப்பா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே பிதாவான எசப்பா என் தேவனே தகப்பனே என் தந்தையே மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே சேர்ந்து வல்லமையும். ஏசப்பாவை நோக்கி ஆண்டவரே வல்லமை மகிமை தகப்பனே உமக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் சொல்லி என் மீது அன்பு கூர்ந்து என்னோடு கூட இணைந்து பாடுங்க. பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கரங்களை வைத்து சொல்வோமா? ஆராதனை உமக்கே. அப்படியே கண்களை மூடி அனுதினமும் உம்முடைய தேவனை ஆராதிக்க ஆரம்பிக்கலாம்.
ஆண்டவரே உங்களுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் தொடர்ந்து ஆராதனை ஆராதனை சரி சொல்லுவோம். ஆராதனை உங்களுக்கு தான் சொல்லு. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. ரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தி. மகா மகா திறனாக நிறுத்தி தினம் பார்க்கின் கரைப்படாத கரைப்படாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்ற வல்லமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தான். சேர்ந்து சொல்வோம். வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க சொல்லுவோம். பிரித்தெடுத்தே பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட சென்று சொல்வோம். பிரித்தெடுத்தீராமே பிறக்கு முன்னால் உமக்கென்று கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஏசப்பாவை நோக்கி ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. மறுபடி சொல்வோம். ஆராதனை ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதிக்கிற ஆண்டவரே அப்போ உங்களுடைய மகிமை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளாக மாறட்டும். அனுதினமும் உமக்கே. ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தாமே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு. அப்படி சொல்ல நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எங்கெல்லாம் கூடி இருக்கிறோமோ உங்களுடைய நாமத்தினாலே நீர் எங்களுக்காக வந்து உங்களுடைய பிரசன்னத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறீரே. இன்றைக்கு உங்களுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரப்போகிறதான எல்லா பகுதிகளையும் உங்களுடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இப்போதும் தேவ செய்திக்காக அருமையான பாஸ்டர் சாமுவேல் கணேசன் அவர்கள் வந்து ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.